எனக்கு என்னமோ வழக்கம் போல அன்பரசியோட பிளானா தான் இருக்கும்னு தோணுது எல்லாமே. அவதான் பிளான் பண்ணி சுபாக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஆண்டிக்கு தெரியாம ஏதோ பெருசா பிளான் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த மட்டும் ப்ரூஃபோட எவிடன்ஸா போய் காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோ ஆண்டி கிட்ட, கண்டிப்பா அவளை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க வசந்த். ஏன்னா சுபாவோட கல்யாணத்துல ஆண்டி ரொம்பவே கண்டிப்பா இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அன்பரசி மட்டும் கேம் பிளே பண்றான்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, அன்பரசிக்கு தான் லாஸ்ட் டே. ஏதாவது ஒரு ப்ரூஃப் சிக்காமலா போயிடும். சீக்கிரமா அந்த ப்ரூஃபை ரெடி பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது வசந்த். நாம அவளுக்கு எதிரா ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ புத்திசாலித்தனமா பிளான் போட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவா. நீ கவலைப்படாத. எத்தனை நாளைக்கு அவளால இப்படி தப்பிக்க முடியும்னு நானும் பாக்குறேன். சீக்கிரமே அவன் நம்ம கிட்ட சிக்கதான் போறான். நாம நினைச்சது நடக்கதான் போதும். இதுக்கப்புறம் அந்த அன்பரசிய கம்ப்ளீட்டா நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவளோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கண் பார்வையில இருந்து அவ தப்பிக்கவே கூடாது வசந்த். அவ என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை கண்டுபிடிச்சு அந்த பிளானை நடத்த விடாம நம்ம தடுக்கணும். சீக்கிரமாவே இந்த டிராமாக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் வசந்த். குழந்தைகளும் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இவங்க ஏன் இன்னைக்கு வரவே இல்லை? விஸ்வா, ஏய் பிரபு, டேய் வாடா. ஏன் இங்கே நிக்கிற? பரவாயில்லடா. என்ன இந்த நேரத்துல? அது அன்பரசி இன்னைக்கு பிராக்டிஸ்க்கு வரல. அதான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
டேய் வா உள்ள வந்து உட்காரு, நான் அன்பரசை கூட்டிட்டு வரேன். வா வாடா வா. சாப்பிட்டியா? இல்ல வேண்டாம்டா. ஷோரா? ஷோர். சரி நீ அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கூட்டிட்டு வரேன். வெயிட் பண்ணு. அனன்யா, யாரும்மா அது? இவர்தான் அன்பரசியோட புது கோச். அன்பரசி விஸ்வா கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதே எனக்கு பிடிக்கல. இதுல புதுசா இன்னொரு கோச் வேறயா? இந்த விஸ்வா எங்க என் பேச்ச கேக்குறான்? அன்பரசியோட பேச்ச கேட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்மள பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களை இப்படிதான் அவமானப்படுத்தி முகத்தை திருப்பிட்டு வருவியா நீ? என்னதான் கோபமா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள ஒரு வார்த்தை கூட வரவேற்காம நீ பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்க. சார், நான் தான் அவர்கிட்ட கோச்சிங் போக மாட்டேன், அவர் ட்ரெயின் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக அவர் என்ன பாக்குறதுக்காக இங்க வரணும்? அவரை பார்த்தாலே எனக்கு கிரவுண்ட்ல அவர் நடந்துக்கிற விதெல்லாம் ஞாபகம் வருது. எனக்கு அவரை பார்க்கவே பிடிக்கல. அவரோட நடவடிக்கையே சரியில்லை. பெத்த குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாத அவரெல்லாம் மனுஷனே கிடையாது. ஏய் என்ன அன்பரசி, நீ பாட்டுக்கு அவன் மேல வன்மத்தை கொட்டிட்டே போற. இங்க பாரு, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. அவன் எப்படிப்பட்டவன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அவன மாதிரி ஒரு கோச் கிடைக்கிறதெல்லாம் உன்னோட அதிர்ஷ்டம் அன்பரசி. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சார், முதல்ல அவரை ஒரு நல்ல மனுஷனா, பெத்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நல்ல கோச்சிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். அடுத்தவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாத இவர்கிட்ட இப்படிதான் நடந்துக்க முடியும். முதல்ல அவரை நம்ம வீட்ல இருந்து வெளியே போக சொல்லுங்க சார். ஏய் அன்பரசி, சத்தமா பேசாத, அவன் காதுல விழுந்துற போகுது. நல்லா விழட்டும், அப்பயாவது அவர் இங்க இருந்து போறாருன்னு பாப்போம். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அன்பரசி. நான் இவ்வளவு நாளா தப்பா தான் இருந்தேங்கிறது எனக்கே இப்பதான் புரியுது. நான் என் குழந்தை விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு கொஞ்சம் விட்டிருந்தா கூட என் குழந்தைக்கு என்ன இருக்குமோன்னு நினைச்சு பார்த்தாலே அப்படியே எனக்கு உள்ளெல்லாம் பதறுது. அதை எனக்கு புரிய வச்சதே நீங்க தான். இதுக்கப்புறம் அந்த பழைய பிரபுவா நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன். அதை சொல்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல. உங்களோட கனவு பத்தி நான் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுலயே உங்ககிட்ட தான் அந்த டேலண்ட் நேச்சுரலாவே இருக்கு. என் மேல இருக்கிற கோபத்தை வச்சுக்கிட்டு உங்க கனவையும் டேலண்ட்டையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம கனவு நிறைவேறாம போயிடுச்சுன்ற கவலையை விட அடுத்தவங்களோட கனவு நிறைவேறாம போறதுக்கு நாம காரணமா இருக்கோங்கிற குற்ற உணர்ச்சி ரொம்ப கொடுமையானது. தயவு செஞ்சு அந்த குற்ற உணர்ச்சியை மட்டும் எனக்கு கொடுத்துடாதீங்க. என்கிட்ட கோச்சிங் வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக நான் இங்க வரல. உங்களுக்கு என்கிட்ட வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வேற ஒரு கோச் கிட்ட கூட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நம்மளோட கனவுக்காக நாம எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணலாம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளோட கனவை மட்டும் தியாகம் பண்ணிடவே கூடாது. சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் காரணம் காட்டி நீங்களே உங்க கனவை கலைச்சிடாதீங்க. ஒரு கோச்சோட அதிகபட்ச ஆசையே தன்னால அடைய முடியாத கனவுக்கு பதிலா தாங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்களோட கனவை அச்சீவ் பண்றதுக்கு பக்கபலமா இருந்து எல்லா உதவியும் செய்யறது தான். அப்படி ஒரு கோச்சா இருந்து உங்களோட கனவை நிறைவேற்றணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்கிட்ட நீங்க மறுபடியும் கோச்சிங் வந்தீங்கன்னா என்னால உங்களுக்கு உங்க கனவை எட்டி பறிக்கிறதுக்கு என்னால என்ன உதவிலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க தான் இப்போ முடிவு எடுக்கணும். நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
நான் வர விஸ்வா. நீ பாத்தியா அன்பரசி, நீ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவன் எப்படி நடந்துக்கிறான் பாத்தியா? சார், உங்களுக்கு அவரை பத்தி முழுசா தெரியல. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உனக்கு தான் அவனை பத்தி தெரியல அன்பரசி. உனக்கு அவனை 4 நாளா தானே தெரியும். எனக்கு அவனை 4 வருஷமா தெரியும். அவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தான் தெரியுமா? பெத்த குழந்தைய விட்டுட்டு பொண்டாட்டி ஓடி போனதோட வழி என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழி அவனோட பாதையவே மாத்திடுச்சு. அதை மறக்கடிக்கிறதுக்காக அவன் குடிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவன் வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. அடுத்தவங்களோட இடத்துல இருந்து அவங்களோட சூழ்நிலை தெரிஞ்சுக்காம அவங்க எப்படிப்பட்டவங்க தான் முடிவு பண்றது ரொம்ப தப்பு அன்பரசி. இங்க பாரு அன்பரசி, நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் விருப்பம். ஆனா நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி. ஆனா திரும்பவும் அவன் முன்னாடி இந்த மாதிரி பேசி தயவு செஞ்சு அவனை இப்படி காயப்படுத்தாத. விஸ்வா, என்ன யோசனை? சாப்பிடுப்பா. சாப்பிடு விஸ்வா. சாப்பிடுப்பா. விஸ்வா, நான் உன்கிட்ட பேசணும். நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நீ என்ன தப்பா நினைக்காத. எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் பண்றது சரியா படல. நம்ம குடும்பத்துல வாழ வந்த பொண்ணு இப்படியெல்லாம் யாரோ ஒரு தெரியாதவங்க கிட்ட வெளியில போய் கோச்சிங் எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அன்பரசு இப்படி போறது நம்ம சொந்தக்காரங்க யாராவது பார்த்தாலும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இத பத்தி கண்டிப்பா அவங்க தப்பா பேசுவாங்க. விஸ்வா, நீ இதெல்லாம் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கியா? எனக்கு தெரியலப்பா, பாத்துக்கோ. அம்மா இங்க பாருங்கம்மா, நான் இதை பத்தியெல்லாம் யோசிக்காம இல்லை, எல்லாம் யோசிச்சு தான் பண்றேன். நானும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்காம இதை இன்னொரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஒரு பொண்ணா இருக்கிறதுனால அன்பரசி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா மாற வேண்டியது நான் இல்லம்மா, மாத்திக்க வேண்டியது உங்க மனசுதான். இத பாரு விஸ்வா, ஒரு மருமகளா ஒரு பொண்ணு அவ புகுந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கடமைகள் அந்த பொண்ணோட கனவுகளை கலைச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்ன பேசுற விஸ்வானி? கௌசல்யாவை பாத்தியா? ஒரு குடும்ப பொண்ணு ஒரு வீட்டுக்கு வந்த மருமக எப்படி இருக்கணும்னு அவளை பார்த்துதான் ஒரு பொண்ணு கத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து அவ என் பேச்சு மீறினதே கிடையாது. அம்மா, அண்ணி எதுவும் பேசலங்கிறதுக்காகவும் அவங்க உங்க பேச்சை கேட்கறாங்கன்றதுக்காகவும் அவங்களுக்கு கனவே இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது அவங்க சொன்னாதானே தெரியும். சரி, அதை விடுங்க. என் அன்பரசி ஒரு பொண்ணா இருக்கிறதுனாலயோ இல்ல எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுனாலயோ இல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுனாலயோ அவளோட கனவு கலைஞ்சு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மட்டுமே குடும்பத்தை பார்த்துக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? ஏன் பொண்ணுங்களுக்கு கனவு இருக்கக்கூடாதாமா?
இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். நான் அவ இந்த ஓடுற போட்டியில போய் கலந்துக்கிறா பாரு, அத பண்ண வேண்டான்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கனவு காண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நீ இன்னைக்கு எப்படியா உட்கார்ந்துட்டு இருக்க பாரு இந்த கம்பெனி. ஒரு பொண்ணா என்னோட கனவுல உருவானது அது. ஏன் நான் ஒரு பொண்ணா இருந்து பெருசா சாதிக்கல? சொல்லு. இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட்டட் அந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டா யார் வேணான்னு சொல்ல போறாங்க? அம்மா, அது என்னம்மா இந்த மாதிரி ஆபீஸ் வேலையை மட்டும் தான் பொண்ணுங்க பார்க்கணுமா? அதுல மட்டும் தான் அவங்க கனவு காணணுமா? அப்ப ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் எப்பதான் பொண்ணுங்க சாதிக்கிறது? சம உரிமைங்கிறது எல்லா இடத்துலயும் இருந்தா தானே அது சமமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே போய் அதை நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனால தான் இங்க பல பொண்ணுங்களோட கனவு நிறைவேறாம போகுது. அப்படி ஒரு நிலைமை என் அன்பரசிக்கு வந்துடக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் அவளோட கனவை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை. அதையும் தாண்டி அது என்னோட கனவுன்னு கூட சொல்லுவேன். அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை அவ கூடவே இருந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு திரும்ப இதை பத்தி யாரும் பேசாதீங்க. நான் பேசாம வேற யார் பேசுவாங்க? ஐயா, திரும்பி 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஹெவியான டாபிக்ஸ் எல்லாம் ஏன் பேசுறீங்க? இப்போ எதுல கான்சென்ட்ரேஷன் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்குதுல்ல. சாப்பிடுறப்போ ஒரு புரணி பேசுறது, ஒரு கிசு பேசுறது, இல்ல ஒரு காமெடியாவது பேசலாம். அப்பதானே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரிலாம் பேசுறதை விட்டுட்டு ஃபுல்லா பிளேட போட்டு அறுக்குறீங்களே இப்படி. என்ன நைனா, என்ன நைனா சாப்பிட விடாம பண்ணுகிறாங்கோ? இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஜெய், நீ சாப்பிடுப்பா. என்ன மாதிரி இவ சொல்ற எதையும் பெருசா காதுல வாங்கிக்காத. நீ சாப்பிடு சாப்பிடு. நான் நைனா, உன்னோட 35 வருஷ ரகசியத்தை பட்டுன்னு போட்டு உடச்சிட்டியா இப்படி? ஆமா விஸ்வா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு அம்மாவா எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த பேர பிள்ளைய நான் எடுத்து கொஞ்சணும். அந்த குழந்தையோட சத்தத்துல நம்மளோட இந்த வீடே நிறைஞ்சு ஹாப்பியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்னப்பா தப்பு இருக்கு? உங்க கனவை நீங்க நிறைவேற்றுறீங்கிற பேர்ல எங்க ஆசைக்கு ஏண்டா அணை போட்டு தடுக்கிறீங்க? உங்க அம்மா உங்க அப்பா எங்களுக்குன்னு உணர்வுகள் இல்லையா? அதுக்கேப்ப நீங்க மதிப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா, அந்த ஆசையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையேம்மா. ஆனா நம்ம ஆசையால அன்பரசியோட கனவு கலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நேரம் வருமா, அப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தானே சொல்றேன். என்னமோ போங்க, ஏதாவது பண்ணி தொலைங்க. நான் எதுக்கு சொல்றேங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. ஒரு நாள் வருவீங்க, அப்ப புரியும். எல்லாரும் சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடுமா. சரி, இத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு சுபாவை பொண்ணு பார்க்க வராங்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு காலையிலேயே கிளம்பி போயிடாதப்பா. சரிம்மா. வசந்த், உனக்கு நாளைக்கு ஏதாவது வேலை இருக்காப்பா? ஆமாம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குமா. ஓகே. ஸ்டாக் டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குமா. ஆஃபீஸில் வேற யாருக்காவது அந்த வேலை எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீ நாளைக்கு வீட்டில் இரு. நீங்க 3 பசங்களும் முன்னாடி நின்று இந்த ஃபங்க்ஷனை எனக்காக நல்லபடியா நடத்தி கொடுங்கப்பா. மம்மி, அதெல்லாம் ஒண்ணும் கவலையே படாதீங்க. அசத்திடலாம் விடுங்க. நான் ஒருத்தனே போதும், 3 ஆளுக்கு சமம். எல்லா வேலையும் நானே செய்யறேன். இவனுங்க 2 பேரும் இருக்கானுங்கல்ல, சும்மா என் கூட வந்து ஒப்புக்கு சப்பனா ஒட்டிக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி எப்பா, நீ சாப்பிடுப்பா. நீ சாப்பிடுங்க. சாப்பிடுமா.
இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு எல்லாம் எப்படி நல்லபடியா நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். அனன்யா, இந்தா, என்ன இது? நீ சொன்ன மாதிரி நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அவனை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி அவன் யாரு, அவன் எங்க வேலை பார்க்கறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க வசந்த்? உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா, அவன் வேற எங்கேயும் வேலை பார்க்கல. உங்க அப்பாவோட கம்பெனில தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருக்கான். எங்க அப்பா கம்பெனிலயா? ஆமா, உங்க அப்பா கிட்ட தான். அது மட்டும் இல்லாம அவன் அங்க சேர்த்து விட்டதே உங்க அக்கா அன்பரசி தான். இதான் அதுக்கான ஆதாரம். இது போதும். இந்த ஒரு ப்ரூஃபை வச்சே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க வசந்த். இதுக்கு எதுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு? இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்லலாம்ல. இப்ப வேண்டாம் வசந்த். இப்ப போய் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பரசி ஏதாச்சும் ஒன்னு சொல்லி ஆட்டத்தையே களைச்சு விட்டுருவா. அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. நாளைக்கு அந்த மனோஜ் அம்மாவை கூட்டிட்டு பொண்ணு பாக்குறதுக்கு வரட்டும். அப்ப அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஆண்டிக்கிட்ட நான் மாட்டி விடுறேன். நாளைக்கு அவ படுற அவமானத்துல அவளாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். நாளைக்கு பாருங்க என் ஆட்டத்தை.